அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் தொகுதி நியாயமான மறுவரை என்பதை பற்றி அதற்கான பல்வேறு கட்சிகள் அடங்கிய அனைத்து கட்சிகள் கூட்டம், ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் கூட்டு நடவடிக்கை குழுவுடைய கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்து முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த கூட்டத்தில் மாநில முதல்வர்கள், இப்போ தமிழ்நாடு முதல்வர் கலந்துருக்காங்க, அவங்க தலைமையில் நடந்துச்சு. கேரளாவுடைய முதலமைச்சர் கலந்து கொண்டார்கள். அதே போல் தெலுங்கானுடைய முதலமைச்சர் கலந்து கொண்டார். கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் கலந்து கொண்டார். அதே போல் ராஜஸ்தான்லேருந்து முதலமைச்சர் அவர் கலந்து கொண்டார். இன்னும் சொல்லப்போனால் ஒரிசாவினுடைய மேனாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். பாஜக கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பவன் கல்யாணுடைய சார்பில் ஒரு முன்னாள் எம்பி கலந்து கொண்டிருக்கிறார். இதுபோல் 7 மாநிலத்தினுடைய ரெப்ரசன்டேஷன், மீதியெல்லாம் பாஜக ஆளாத எல்லா மாநிலங்களும் ஓரளவுக்கு வந்திருக்கிறதாக இருக்கிறது. இந்த கூட்டம் கூடி முடிவு அடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து? என்னுடைய கருத்து என்பதை விட நம்முடைய பார்வை, மக்களின் பார்வை, அந்த பார்வையில இந்திய துணைக்கண்டமே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே இந்திய துணைக்கண்டத்தின் கூட்டாட்சி உரிமைகளின் ஒரே பாதுகாவலராக மாண்புமிகு முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாத்து வருகிறார் என்ற நிலைமையை கடந்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசிற்கும் இடையே உள்ள அரசியல் சமநிலையை பாதுகாக்கும் பொறுப்பையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். ஏற்கனவே தெளிவாக இந்த பதிவை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே நீட் தொடங்கி, நிதி பகிர்வு முறைகளை தொடங்கி, முறையற்ற ஜிஎஸ்டி பங்கு பிரிப்புகளை தொடங்கி, புதிய கல்விக் கொள்கை என்ற முறையில் மும்மொழி திட்டம், இந்தி திணிப்பு ஆகியவைகளில் வகையாக ஒன்றிய பாஜக அரசினுடைய சர்வாதிகார போக்கினை முதல் நபராக எதிர்த்து நின்று இந்தியாவிலேயே முதல் குரலாக எதிர்குரலாக கொடுத்து இந்திய துணைக்கண்டத்தின் ஜனநாயகத்தை, இந்திய துணைக்கண்டத்தின் இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய காவலராக நம்முடைய தமிழக முதல்வர், எங்களுடைய தலைவர் இருக்கிறார் என்பதை நாம் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. இன்றைய கூட்டம் ஒரு வரலாற்று நாளில் இது ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. இது காலப்பதிவு. இன்றைக்கு முதலாக தென்னகத்திலே இருந்து, அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய முதல்வர் அவர்கள், தலைவர் அவர்கள் அழைக்கிறார் என்கின்ற பொழுது அவர் அழைத்த அனைவரும் கலந்து கொள்ளாதவர்கள் கூட வர முடியாத காரணத்தை எடுத்து சொல்லிவிட்டு எல்லா தரப்பிலே இருந்தும் ஆதரவு நிலைகள் வருகின்ற பொழுது இந்த பிரச்சனை எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சிடும். தொகுதி வரையறை இத 26ல செய்வது என்கின்ற ஒரு நிலையை வைத்திருந்தார்கள் ரகசியமாக. ஆனால் சட்டத்தை தெரிந்தவர்கள், ஏற்கனவே இருந்த நிலைமையை புரிந்தவர்களுக்கு தெரியும். அதை ஒண்ணு வெளிப்படையா சொல்லிக்காம அப்படியே அமைதியா இருக்கிறது, திடீர்னு நாங்க செய்ய போறோம் சொல்லி செய்யறது என்கின்ற நிலையை பாசிஸ்டுகள் முடிவு பண்ணியிருந்தார். அந்த நிலையை ஏற்கனவே அவர்கள் தந்திரசாலிகள், அவர்கள்தான் அறிவாளிகள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, உன்னை விட எல்லா வகையிலையும் அறிவார்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்த நாம் என்பதை எடுத்துக்காட்டு விதமாக நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, உடனடியாக எதிர்ப்பு குரலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில், மக்கள் பெருக்கத்தின் அடிப்படையில் தொகுதி விகிதாச்சார பிரிவுகள் இருப்பதை ஏற்க முடியாது. இது எல்லா வகையிலையும் தென்னகம் பாதிக்கப்படும், ஏன் சில வட மாநிலங்கள் கூட பாதிக்கப்படலாம். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்பது வேறு என்பது எங்களுக்கு தெரியும். அதனால மீண்டும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று முதல் குரலை கொடுத்தார்.
முதல் குரலை கொடுத்துவிட்டு அமைதியாக இல்லாமல் அனைவரையும் அழைத்தார். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானம் போட்டார். இந்த தொகுதி மறு வரையறை என்பது நிறுத்தி வைக்க வேண்டும், ஒத்தி வைக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு சட்டமன்றத்திலே ஒரு விவாதமாகவே தீர்மானமாக கொண்டு வந்தார். அதற்கு பிறகு இந்திய துணைக்கண்டத்தில் பாதிக்கப்படுகின்றவர்கள், சோதிக்கப்படுகின்றவர்கள் அத்துணை பேருமே விழித்து கொண்டார்கள். விழித்து கொண்டு முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார்கள். முதல்வர் அனைவரையும் அழைத்தார். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி கூட்டுக்குழு நம்ம அமைக்கணும், நீங்க வாங்க அப்படின்னு இங்கேயே கூட நம்ம மாநில அளவிலே அழைத்து பல்வேறு இயக்கங்கள், கட்சிகளை சார்ந்தவர்களை அழைத்து பேசினார். அதில் எடுத்த முடிவாகத்தான் இன்றைக்கு நடைபெற்ற இந்த கூட்டம். இந்த கூட்டத்திலும் இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக தொகுதி பிரிவுகள் கூடாது, அதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம், ஆகவே 25 ஆண்டுகள் தள்ளி வை, ஒத்திவை, இப்ப இருக்கிற வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று தெளிவான தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள். இது காரணம் என்ன? ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் கலந்து கொண்டவர்களும் தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதுல மிக நம்ம பெருமையாக கருத வேண்டியது, நம்முடைய தலைவருக்கு, முதல்வருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இது வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள், இன்றைய நாள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாநில உரிமைகளை பறிக்கின்ற கட்சியாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. அது தொகுதி பங்கீடு என்ற நிலையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? சதி திட்டத்தை. அதைத்தான் பார்க்கணும். அதுக்குதான் நம்ம முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க எல்லாரும். என்ன சதி திட்டம்னா, மிக தெளிவாக ஆய்ந்து அறிந்து பார்ப்போமே. ஆனால் எப்படித்தான் தென் மாநிலங்களிலே, பிற மாநிலங்களிலே இவர்கள் தொகுதி பிரிவினை செய்ததற்கு பிறகு நாம் வாக்குகளை பெற்றாலும் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளின் மூலமாக வரக்கூடிய எம்பிகளின் கணக்கீட்டில் பாஜக வெற்றி பெறும். மிக கொடூரமாக அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களிலே எம்பி தொகை எண்ணிக்கை அதிகமாகிறது. அங்கு அதிகமாக்கிவிட்டு இங்கே இதே நிலையை வைத்துக் கொண்டிருந்தால் என்ன ஆகும்? அதுல கூட உடனே அமித்ஷா அப்படியே சொன்னார், அதெல்லாம் ஒண்ணும் 39க்கு கீழெல்லாம் குறையாது, நாங்க யாருக்கும் குறைக்க மாட்டேனார். அதுல இருக்க சதி திட்டம் என்ன தெரியுமா? உனக்கு 39 குறையாது, 543 எம்பில 39 பேரு அப்படின்ற அந்த விகிதாச்சார கணக்கும் 848 850 எம்பிகள் வருகின்ற பொழுது அதே 39ல நீ இருக்கன்றையும் உன்னுடைய விகிதாச்சாரத்தை ஒப்பிட்டு பார்த்தா தெரியும் என்று நம்முடைய தலைவர்கள் தெளிவாக பதில் சொன்னார்கள். ஆக விகிதாச்சார அடிப்படையில செய்யணும்ன்றது ஒண்ணு. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு நன்மைக்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நாட்டினுடைய நன்மைக்காக ஏற்றுக்கொண்டு செய்த தென்னக பகுதிகள், இன்னும் சில மாநிலங்கள், அந்த மாநிலங்களுக்கு பரிசு தருகிறார்களா? இது பரிசா? இது தண்டனை இல்லையா? இத மாதிரி நாட்டின் நலனுக்காக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன செய்திருக்கணும்? எப்படி இந்த பிரிவினையை நீ கொண்டு வந்திருக்கணும்? அதுக்கு என்ன செய்யணும் தான் நம்ம தலைவர்கள் தான் சொன்னாங்க. எல்லாரையும் அழைத்து ஒரு கூட்டுக்குழு இங்கே போடுவது போல எல்லாரையும் அழைத்து அமைதியாக உட்கார்ந்து எல்லாரும் பேசி முடிவெடுக்க. அப்படி முடிவெடுக்கலாம். எல்லாரையும் அழைத்து பேசி நீங்க செய்வதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்படிப்பட்ட வேலைகளில் செய்வதாக வடக்கே அதிகமாகவும் தெற்கே குறைவாகவும் இப்படி போகுமையானால் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துக்கு அனைவரும் வந்திருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம இங்க சொல்ல முடியும். இந்தியாவிற்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் நியாயபூர்வமாக இதனுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு நாட்டிற்கு எடுத்து சொல்லுகிறது. இப்ப இன்னொரு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்து, நம்முடைய முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கணும். நம்முடைய முதல்வர் திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மூவரின் வடிவமாக இருக்கிறார் என்று நம்ம பெருமைக்காக மட்டும் சொல்லல. அவர்களெல்லாம் என்ன விரும்பினார்களோ அதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு. என்ன தெரியுமா? மொழி பிரச்சனை, மும்மொழி திட்டம்னா, புதிய கல்விக் கொள்கைனா எல்லாத்தையும் நாசப்படுத்தி இந்தியை திணிப்பது போல சமஸ்கிருதத்தை கொண்டு வர பிளான் பண்ணி வச்சிருந்தானுங்க. அது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இருமொழி கொள்கையினால் நன்மையை எல்லாருக்கும் எடுத்து சொன்னார். தாய்மொழி படிப்பது சிந்தனைக்குரியது. அவரவர்கள் மனிதர்கள் தாய்மொழியில் சிந்திக்கிறார்கள். உலக தொடர்பிற்கு எல்லோருக்கும் தெரிந்து ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்ளுங்க. மீதி தேவைப்பட்டால், அவசியம் ஏற்பட்டால் படித்துக்கொள், இல்லை என்றால் சுமையாக தங்கக்கூடாதுன்னு அழகான விளக்கங்களை சொன்ன உடனே வட மாநிலங்களே திரும்பி பார்த்தது.
நாம கூட நினைச்சிருப்போம். அப்ப இன்னொன்னு சொன்னாரு, வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார் போன்ற இடங்களிலே கூட அந்த மாநிலத்தினுடைய தமிழ் தாய்மொழியாக இருந்தது பல மொழிகள் அழிந்து போய்விட்டன, காணாமல் போய்விட்டன இந்தி காரணமாக என்பதை இப்ப புரிஞ்சுக்கிட்டு யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உத்தரப்பிரதேச சட்டசபையில, சட்டமன்றத்தில, யூபியினுடைய அசம்பிளி சட்டமன்றத்தில் நேற்றைக்கு முன்தினம் எங்களுடைய தாய்மொழியான மைதிலியில் தான் பேசுவோம், போஜ்புரியில் தான் பேசுவோம், அதற்கு அனுமதி தர வேண்டும், தாய்மொழியில் பேச அனுமதி தாருங்கள் என்று இதுவரை இந்தியை பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவங்க தாய்மொழியில பேசணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சிந்திக்க வச்சாச்சு. அந்த தாய்மொழி உணர்வு அங்க வந்துடுச்சு. அது வருவதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர். அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்முடைய முதல்வர் தலைவரை இப்ப என்ன கூப்பிடுறாங்க தெரியுமா? அடுத்த கூட்டம் ஹைதராபாத்ல வச்சுங்கன்னு அங்க சிஎம் சொல்லிட்டாரு. அந்த மாநில முதல்வர் ஹைதராபாத்ல கூப்பிட்டுங்க, நாம எல்லாம் ஒரு கூட்டுக்குழு. இந்த கூட்டுக்குழு என்பது உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கடுமையாக நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்தால்தான் அங்க இருக்கிறவர்களுக்கு புரியும். இல்லைன்னா வேண்டுமென்றே சத்தம் போடாம செஞ்சிருவாங்க. சத்தம் போடாம செஞ்சா இதுல இருக்க சதி திட்டம் என்ன தெரியுமில்ல? வட மாநிலங்களிலே எம்பிகளை அதிகப்படுத்திட்டு நீ அப்புறம் கோர்ட்டுக்கு போய் எங்கேயாவது போ, நான் அறிவிச்சிடுறேன் சட்டப்படின்னு சொல்லிட்டு மிக அதிகமாக எம்பிகளை அறிவிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? தேர்தல்ல அதிகமான எம்பிகளை வாங்கிட்டு இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக கோல்வாக்கர் விரும்பியபடி, சாவர்கரின் கருத்துப்படி, இவர்கள் எழுதிய பஞ்சாப் தாட்ஸ்ல வரக்கூடிய அரசியல் நிலைமையில மாநிலங்களே இருக்கக்கூடாது, மாநிலங்கள் இருக்கக்கூடாது, மாநில மொழிகளுக்கான உரிய நிலை இருக்கக்கூடாது, கல்விக்கூடங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு, ஒரே தலைவன், ஒரே கட்சி, ஒரே கொடி என்கின்ற மிக கொடூரமான தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விழிப்போடு இருக்கிறார். அவர் மட்டும் விழிப்போடு இருக்கிறத விட இந்தியா முழுக்கவும் விழிக்க வச்சிடறாரு. அதனால திமுகவை, திராவிட இயக்கத்தை எப்படி அடிப்பது, எப்படி செய்வது என்பது இந்த தலையை போட்டு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. நாடு எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு தலைமை தாங்குகின்ற நாடாக இந்த பிரச்சனையில இருப்பது என்பதை இந்தியா முழுவதுமே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு விழிக்க வைக்கிறது என்பதில் பாஜக, அமித்ஷா, மோடி போன்றவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சல்ல இருக்கு. இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் குரல் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் சத்தம் போடாமல் மிகப்பெரிய கொடூரமான ஒன்றை செய்திருப்பார்கள். ஆகவே இன்னைக்கு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாச்சு. நிச்சயமாக இந்த பிரச்சனையில் நம்முடைய கூட்டுக்குழு, நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இருப்பத அங்க வட மாநிலத்துக்கும் நீங்க வாங்க, அங்கேயும் வந்து கூட்டம் போடுங்க என்று அவர்களே அழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு மாபெரும் வெற்றி வரும். இந்த தொகுதி சீராய்வு என்பது நிறுத்தப்படும் என்பதை நான் உறுதியாக இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 1976 அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க? 25 ஆண்டுகள் இந்த மறுசீரமைப்பு, இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனை தள்ளி வச்சுறாங்க. இந்தியாவுடைய ஒருமைப்பாடு தேவைன்னு சொல்லி தள்ளி வச்சாங்க. அதற்கு பிற்பாடு வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதம மந்திரியா இருக்கும்போது அவரும் 25 ஆண்டுகள் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சாரு. இப்போ அது தள்ளி வச்சுதான் இப்போ 2026 அந்த எக்ஸ்பைரி ஆகி இப்போ வருது. இப்போ இந்த சமயத்தில் இந்த கூட்டு நடவடிக்கை கூட இன்று கூடியது வந்து மீண்டும் இதை வந்து 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கணும், ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டுருக்காங்க. இந்த தீர்மானத்தை பிரதம மந்திரிகிட்ட போய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற குழு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கனிமொழி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய தொடர் நடவடிக்கையாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக இப்ப நம்முடைய கூட்டத்தினுடைய தீர்மானம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த ஐயமும் இருக்க வேணாம். ஏன்னா அது ஒரு நியாயங்களை நாம நினைச்சு பார்க்கணும். 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஏன் கேட்கிறாங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் பிரிப்பது என்பது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய விகிதாச்சாரம், இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய விகிதாச்சாரம், கணக்கீடுகள் எதுவுமே ஒரு நாட்டினுடைய நலனுக்கு உகந்ததாக இருக்காது. இது ஒருபுறம் இருளாகவும் ஒருபுறம் வெளிச்சமாகவும் இருக்கிற மாதிரி நாளைக்கு பிரச்சனை. உங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்க முடியாது, உங்களுக்கு பிரதிநிதித்துவமும் கிடையாது. எதுவும் இல்லாம போனால் ஒரு நாடு என்ற பெயரிலே ஒரு பகுதியாக இருக்கிற நாம் அடிமைகளாக வாழ்வது போல மாறிவிடும் என்பதெல்லாம் அதன் உள்ள புதைந்திருக்கிறது. எதுக்காக இத்தனை ஆண்டுகள் அப்படின்னும் பொழுது இன்னைக்கு இருக்கின்ற இந்த நிலை நாளை
இன்னும் அதாவது எத்தனை ஆண்டுகள் 20-25 ஆண்டுகள் ஆகின்ற பொழுது இந்திய துணைக்கண்டத்தின் நிலைமைகளையும் பார்த்து அதற்கு ஏற்றாற் போல அன்றைக்கு விகிதாச்சார கணக்கோ மற்றும் உள்ள அனைத்து தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்பது சரியில்லை என்கிற பொழுது சரியான காலத்திற்கு போவோம் என்கிறது தான் அதனுடைய கருத்து. அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கு. உடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.